வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் சவால் விட்டு உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். யார் மீது இந்த கந்தனின் பார்வை இருக்கிறதோ நிச்சயமாக அவர்களால் மட்டும்தான் இன்று இந்த வாக்கினை கேட்க முடியும். அப்படியானால் என்னை தொட்டு இன்று இந்த கந்தனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிற என் குழந்தை, நிச்சயமாக உனக்கான நல்ல நேரத்தை கொண்டு இந்த கந்தன் நான் வந்திருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் அப்பன் முருகன் என் பார்வை உன் மீது விழுந்திருக்கின்ற இந்த நேரம், நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழக்கூடிய நேரம் இது என்பதனை ஒரு நாளும் மறக்காது. நமக்காக இந்த வாழ்க்கை என்ன தர காத்திருக்கிறது என்பதனை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே யோசித்து கொண்டு இந்த வாழ்க்கையை நமக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தருணம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் முழுமையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பன் முருகன் என்னுடைய ஆசிகளோடு நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த வேலைகள் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ எதிர்கொள்ளும் இந்த நாட்கள் உனக்கு வாழ்க்கையில் மேலும் பல பலனை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகிறது, எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் கலங்கி நின்று கொண்டிருக்காமல் அப்பன் முருகன் நான் சொல்லக்கூடிய இந்த வேலைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டால் அது போதும். என்றுமே உனக்கான நன்மைகளை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலமும் நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி உன் அப்பன் நான் உன் முன்னால் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள். எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருந்தாலும், எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை கொடுத்திருந்தாலும் அதை எல்லாம் உணர்ந்து என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே நினைத்து வாழ்க்கையை மட்டும் நாம் தொலைத்து விடக்கூடாது. எதை பற்றியும் யோசித்து வாழக்கூடிய நேரத்தை நாம் தவிர்த்து விடக்கூடாது. நமக்கான நல்லது எங்கே என்று நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலங்கள் இனி நம்மை நல்லபடியாக வாழ வைக்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை தெரிந்த பிறகும் அதனை நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? இது நாள் வரையிலும் நீ எப்பொழுதும் கந்தனை நம்பி ஒவ்வொரு விஷயங்களையும் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த காலங்கள் முழுக்க இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கு துணை இருக்கும் இந்த மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னை விட்டு செல்லலாம். ஆனால் நீ வணங்குகின்ற உன் அப்பன் நான் அப்படி அல்ல. எந்த நிலையிலும் என் பிள்ளையை விட்டு நான் நகர்வது கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்லப் போவது கிடையாது. அதனால் நான் இருக்கும் நேரம் நீ நன்மதிப்போடும் நம்பிக்கையோடும் இந்த வாழ்க்கையை நீ உனக்கு ஆசைப்பட்டது போல நீ மாற்றிவிட வேண்டும். எதையும் எண்ணி என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்கக்கூடாது. நமக்கு நடக்குமா
நடக்காதோ என்று எல்லாம் சொல்லி நீ தேவையில்லாமல் புலம்பக்கூடாது. அப்பனிடத்தில் ஒரே வார்த்தை, நடக்கும் என்றால் நடக்கும், நடக்காது என்றால் அது நீ தலைகீழ் நின்றாலும் நடந்து விடாது. எதையுமே இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக சொல்லித்தரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும், அப்பனின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையும் என் பிள்ளை நீ நடத்திவிட வேண்டும் என்பதனையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வருவாய் என்பதில் நான் பல விஷயங்களை உன் முன்னால் தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானாலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நான் அறிவேன். அதனால் கந்தன் சொல்லும் இந்த வாழ்க்கையை நீ உனக்கானதாக்க இப்பொழுதிலிருந்தே, இந்த நொடிப்பொழுதிலிருந்தே முயற்சி செய். இனியும் ஒரு நொடி பொழுதும் என் குழந்தை நீ தாமதித்து விடாதே. நீ தாமதிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி தீமைகள் அதிகரித்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி எல்லாமும் சரியாக நடக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் மட்டும் போதாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சரியாக எதிர்கொள்ளும் பொழுதுதான் அது நமக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல பலன்களை கொடுப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை நமக்கான பல நம்பிக்கையை கொடுப்பதையும் நிச்சயமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இதுவரையிலும் என் பிள்ளை அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது. இந்த நேரம் நான் உனக்கு சொல்லித் தருவது இனி எப்பொழுதும் கந்தனின் அன்போடு உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, உனக்காக உன் அப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க என் பிள்ளை நீ இனிமேலும் எதையும் சொல்லி நடக்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்புவதை விட்டுவிடு. உனக்காக நான் கொண்டு வந்து நிறுத்துகின்ற அத்தனை விஷயங்களும் இனி உனக்குள் நல் மாற்றங்களை தருவதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எதையும் எண்ணி என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். நான் இருப்பது உனக்கு முழுக்க முழுக்க இனி சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை நிச்சயமாக உனக்கு பல நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எது நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள். கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை தேடி நான் மீண்டும் மீண்டும் வருகிறேன் என்றால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிட ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். இனிமேலும் இதையெல்லாமும் நீ விட்டுவிடாமல் மன நிம்மதியோடு நிச்சயமாக நீ இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது போதும். வேறெதையும் நினைத்து இனி என் பிள்ளை நீ தயக்கம் காட்ட மாட்டாய். வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி விடாது. நீ நினைத்தால் மட்டுமே எந்த ஒரு வேதனைகளும் துன்பங்களும் உன்னை நெருங்கி கொண்டிருக்கும் என்பதனை புரிந்து கொள். இனி உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை நீ உனக்கான வாழ்க்கையை நிம்மதியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள். நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது. நான் இருக்கும் நேரங்கள் முற்றிலும் இனி உனக்கான தேவைகள் எல்லாமும் சரியாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள். சரியான பாதையில் இந்த வாழ்க்கை உன்னை வழிவகுத்து செல்லும் என்பதனையும் புரிந்து கொள். எப்பொழுதும் நம்மை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்கள் நமக்குள் பல வேதனைகளை கொடுத்து நம்மை ஆட்டி படைக்கிறது என்றால் இனியும் இதையெல்லாமும் எண்ணி என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். எந்த நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்க இந்த தெய்வம் முன் நிற்கும் என்பதுதான் உண்மை. அதனால்
இதை எதையும் என் பிள்ளை நீ விட்டு விடாமல் இனியாவது மனமகிழ்ச்சியோடு இருக்க நீ கற்றுக்கொள். இனியாவது பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட நீ கற்றுக்கொள். உன்னுடைய சந்தோஷம் இந்த கந்தனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றி. நம்பிக்கையோடு இரு, உனக்கு என்றும் நல்லதே நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.